ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து வந்து பிஓ தமிழ், அதாவது இலக்கியம், சங்ககால இலக்கியம் அதை பற்றின கொஸ்டின்ஸ், அது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது அதாவது 12th ஜூலை 12ஆம் தேதி நம்ம குரூப்பில் வந்து டெஸ்ட் வச்ச அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது மாதிரி நோட்டு போட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு தமிழ் வந்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கேப் விட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் தொடர்ந்து வந்து அதை நம்ம டச்சிலே வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம அதை வந்து ரிட்டனாக நம்ம நோட்ஸ் இது மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டனாக நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆற்றுப்படையின் இலக்கணம் கூறும் நூல். ஆற்றுப்படையின் இலக்கணம் கூறும் நூல் அப்படின்றது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். அதாவது ஆற்றுப்படைனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருமுருகாற்றுப்படை, அது மாதிரி பொருணர் ஆற்றுப்படை, இந்த மாதிரி ஆற்றுப்படைனா வந்து புலவர்கள் வந்து இன்னொரு புலவரை வந்து வழி நடத்துவதுனா இது மாதிரி நான் ஒரு மன்னர்கிட்ட போய் நான் பாடி பரிசில் வந்து பெற்றுக்கிட்டு வந்தேன், அதேமாரி நீங்களும் வந்து இந்த மன்னர்கிட்ட போங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பது தான் ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம். ஆற்றுப்படை இலக்கணம் அதை பற்றி கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். செகண்ட் ஒன் பாருங்கள். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. இதுதான் வந்து குறைவான அடிகளை வந்து உடைய 10 பாட்டு. ஓகேங்களா? மான உணர்வே பெரியது என பாடிய சேர மன்னன் கணைக்கால் இரும்பறை. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஏற்கனவே பிஓல கேட்ட கொஸ்டின். மக்களின் வாழ்வை காட்டும் கண்ணாடி இலக்கியம். இது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தமிழ், அதாவது வந்து இங்கிலீஷ் வந்து அந்த லிட்ரேச்சர் பார்ட்டில் அதை பற்றி இங்கிலீஷ் சப்ஜெக்டை வந்து டீகோட் பண்ணும்போதும் நான் அதை வந்து சொல்லியிருப்பேன். தமிழில் வந்து என்ன நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரியே தான் நமக்கு இங்கிலீஷுமே வந்து அந்த லிட்ரேச்சர் பார்ட்டை வந்து வரும் அப்படின்ட்டு. அந்த இதில் வந்து தி மிரர் ஆஃப் தி லைஃப், அதாவது மக்களுடைய அந்த வாழ்வை வந்து பிரதிபலிக்கிறது தான் வந்து இலக்கியம் அப்படின்னு தமிழில் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரியே தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா? த லிட்ரேச்சர் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மிரர் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதை டீகோட் பண்ணணும்னு விரும்பினேன். அதை வந்து இது மாதிரி வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்பவே நம்ம சஃபர் ஆகணும்னு நினைக்காதீங்க. தமிழில் இருக்குது நம்ம படிக்கிறது வந்து அப்படியே நம்ம இங்கிலீஷில் வந்து படிக்கணும். ஓமேயம் இந்த மாதிரிலாம் படிப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லாஸ்ட் பிஓ கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5th ஒன் பாருங்கள். கோப்பெருந்தேவி, அதாவது வந்து ஒரு அரசி வாடை காற்று துன்பம் தருவதாக நெடுநல் வாடையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அரசி யாருன்னு கேட்குறாங்க. கோப்பெருந்தேவி. ஓகேங்களா? கோப்பெருந்தேவிங்கிறவங்க வந்து வாடை காற்று துன்பம் தருவதாக நெடுநல் வாடையில் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குறிஞ்சிப்பாட்டின் அடிகள் 262. இங்கே வந்து முல்லைப்பாட்டு பார்த்தோம் 103. இது வந்து குறிஞ்சிப்பாட்டில் வந்து 262. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். பொருணராற்றுப்படையில் கரிகாலனின் சிறப்புகளை வந்து பாடுபவர் யாருன்னா முடத்தாம கண்ணியார். அவங்க வந்து இந்த வெண்ணி பரந்தலை போரை பற்றி வந்து டீகோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பொருணராற்றுப்படையில் வந்து கரிகாலனின் சிறப்புகளை வந்து பாடுபவர் முடத்தாம கண்ணியார். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. திருமுருகாற்றுப்படை அதை வந்து யார் வந்து எழுதியிருக்கிறாரு, அவங்க ஆசிரியர் பற்றின ஒரு பொறுத்துக. பொருணராற்றுப்படை, இங்கிட்டு வந்து கூத்தராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா திருமுருகாற்றுப்படைக்கு வந்து நக்கீரர் வரும். அதேமாரி
பொன்னராற்றுப்படைக்கு வந்து முடத்தாம கன்னியார் வரும். கூத்தராற்றுப்படைக்கு வந்து பெருங்கௌசிகனார் வரும். பெரும்பானாற்றுப்படைக்கு வந்து உருத்திரங்கண்ணனார் வரும். ஓகேங்களா? இதான் வந்து ஒரு மேட்ச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு லாஸ்ட் பிஓ கொஸ்டின் தான். கரிகாலனின் வெண்ணி பரந்தலை போரை பற்றி வந்து பொன்னராற்றுப்படை கூறுகிறது. நாங்கள் இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? பொன்னராற்றுப்படையில் கரிகாலனுடைய சிறப்புகளை வந்து சொன்னவர் யார்? பாடுபவர் வந்து முடத்தாம கன்னியார். அது வந்து எந்த ஒரு போர் அப்படின்னா வெண்ணி பரந்தலை போர். அந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். கரிகாலனின் வெண்ணி பரந்தலை போரை பற்றி பொன்னராற்றுப்படை வந்து கூறுகிறது. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள். முருகனின் படை வீடுகள் பற்றி விரிவாக பேசுவது வந்து திருமுருகாற்றுப்படை. முருகன் இங்கே முருகன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈஸியாகவே போட்டுடலாம். முருகனின் படை வீடுகள் பற்றி விரிவாக கூறுவது வந்து எது அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? அப்படியே இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. காப்பி பண்ணால் கூட அப்படியே பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் ஜூலையிலேயே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் தமிழ். ஓகேங்களா? இதை சரி ஓகே இதை வந்து வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுனால நாங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறது உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ வந்து வந்துடும். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.